ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம OT7 FFோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சீனில் நம்ம எப்படி முடிச்சிருந்தோன்னா, ஆரம் அண்ட் ஜின் ஏதோ பிளான் போட்டு அந்த ப்ரொஃபஸர்கிட்ட ஆரம் ஏதோ செப்பரேட்டாக பேசுகிற மாதிரி காருக்குள்ளே போய் உட்கார வச்சுருப்பாரு. ஸோ அந்த கார்லேருந்து வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஜின் அங்கே ஏதோ ஒரு பிளான் போட்டு அந்த ப்ரொஃபஸரோட காரில் ஏதோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் கரெக்டாக ஆரமும் அந்த ப்ரொஃபஸரும் பேசி முடிச்சுட்டு வெளில வராங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸரும், இதை நீங்கள் வெளிலேருந்தே பேசியிருக்கலாமே ஆரம். இல்லை, அது சும்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓ அப்படியா, சரி ஓகே, அப்போனா நான் கிளம்புறேன். சரி ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு ஆரம் சொல்ல, அந்த ப்ரொஃபஸர் அப்படியே சின்ன பார்த்து, நான் கிளம்புறேன். ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு சின்ன சொல்லிவிட்டு அப்படியே சிரிக்கிறாரு. ஸோ அந்த ப்ரொஃபஸரும், இதை பேசுகிறதுக்கா காருக்குள்ளே உட்கார வச்சான் இவன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே ஆரம்ப திட்டிட்டு அவர் அங்கேருந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. இங்கிட்டு ஆரம் அப்படி சின்ன பக்க ஜின்னும் அப்படின்ட்டு நோட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கிட்டு அவங்கள பார்த்தா அவங்கள எல்லாரும் பார்த்து பார்த்து கவனிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு இவங்க இவ்வளோ பண்ணுறாங்க, ஆனால் நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன்ல. நான் மட்டும் இறந்து போயிருந்தேன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நான் இவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தியிருப்பேன்ல அப்படின்ட்டு நீங்கள் பண்ண தப்புன்னு இப்போ தான் நீங்கள் உணர்றீங்க. ஏன்னா எல்லோரும் உங்களை அவ்வளோ கவனிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவ்வளோதான், எல்லோரும் துடிச்சு போயிடுறாங்க. இப்படிப்பட்டவங்கள போய் நம்ம விட்டுட்டு போகலான்னு நினச்சோமே, எல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் அழுக. வயன் எதுக்கு அழுதுட்ருக்க, இப்போ என்னாச்சு அப்படின்ட்டு டேம் கேட்க, என்ன இல்லை நான் அழுகலை அப்படின்ட்டு கண்ணை துடைக்கிறீங்க. அதுக்குலாட்டியும் மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு, என்னாச்சு வயன், ஏதாச்சும் வலிக்குதா, டாக்டரை கூப்பிட்டுட்டா அப்படின்ட்டு டேயாங் பார்த்துற. சொல்லு வயன், டாக்டரை வேணா நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு சுகாவை சொல்ல. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் என்னை இவ்வளோ கவனிச்சிக்கிறீங்கள, அதனால்தான் எனக்கு ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு. ஐயோ வயன், இதுக்கெல்லாம் ஏன் வயன் நீ அழுகிற அப்படின்ட்டு ஜேஹோப் ஒரு மாதிரி உங்கள் தலையை தழுவிட்ட சொல்ல, நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா, வயன் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத சரியா, ஒன்று நாங்கள் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துப்பா சொல்ல. ஆமாண்ணா செல்லம், நாங்கள் எல்லோரும் ஒன்று பத்திரமா பார்த்துப்போம், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் எல்லாருமே அவங்கள அவ்வளோ டேக்கர் எடுத்து அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் எல்லாரையுமே ஒரு தடவை பார்க்குறீங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி முடிவை எடுக்கவே கூடாது, எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். நான் இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுத்துருந்துச்சு, எனக்கு நிஜமாகவே வருத்தமாக தான் இருக்குது அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே பிடிக்கல. ஸோ அதை தான் நீங்களும் சொல்கிறீங்க, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே பிடிக்கல, ப்ளீஸ் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் ஆரம்ப பார்த்து கேட்க, வயன் நீ ரெஸ்ட் எடுக்கணும், ஃபஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடு, நீ ஃபுல்லு குணமான பிறகு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆமாண்டா, நீ ஃபஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம வீடு தானே, நம்ம எப்போ வேணாலும் போகலாம், ஃபஸ்ட்டு நீ குணமாகிறது தான் முக்கியம் அப்படின்ட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. அத்தை எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, இந்த ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ப்ளீஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சி கேட்குறீங்க. பட் ஆரம், இல்லை வயன் நீ ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. டேய் சும்மா இருடா, பாவம் அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நம்ம வேணால் வீட்டுக்கு வயனை கூப்பிட்டு போயிடலாமா, வீட்டுக்கு போன பிறகு அவளை பத்திரமா பார்த்துக்கலாம். அம்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவள் ஃபுல்லு ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் போகலாம். டே அம்மா சைலண்ட் ஆயிருங்க அப்படின்ட்டு ஆரம் அவங்க அம்மாவே மிரட்டிகிட்டு இருக்காரு. இங்கிட்டு, ஆரம் ஏன்டா இப்படி பண்ணுற, அவளுக்கு தான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்கிறாள், சும்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம், வீட்டில் நம்ம நல்லா பார்த்துக்கலாம்டா, இங்கே இருக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்குது, சொன்னால் கேளுடா. எஜ்ஜின் நீ வேற புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்காத, கொஞ்சமாச்சும் வயனை பற்றி யோசி. டேய் நானும் வயனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், அவளுக்குன்னா ஒரு செப்பரேட் டாக்டரை வேணால் நம்ம வீட்லேயே அசைன் பண்ணிடலாம், நீ எதுக்குடா இப்படி பண்ணுற, அவளுக்கு தான் பிடிக்கலன்றால வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஜின் சொல்ல, நீங்களும் ஆமாம் ஜின் சொல்கிறது தான் கரெக்டு, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போது ஜேகே தான் வந்துட்டு, என்ன இன்னும் குணமே ஆகலை, அதுக்குள்ளாட்டி வீட்டுக்கு போகலான்ற அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோல்டு வாய்ஸில் பேச, நீங்கள் இவன் ஒருத்தன் வந்துடுறான் அப்படின்ற மாதிரி தான் ஜேகே முறைச்சி பார்க்குறீங்க. என்ன என்னை முறைக்கிறியா, இல்லை நான் எதுக்கு உங்களை முறைக்க போகிறேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே.
இங்கே பாரு, ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக குணமாகு. ஆரம் சொல்கிறது தான் கரெக்டு. ஸோ அதனால் நீ ஃபுல்லு சரியான பிறகு நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லை, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க. ஜேகே உங்களை முறைச்சி பார்க்குறாரு. நீங்களும் அதுக்கப்புறம் அமைதியாயிட்டீங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இங்கிட்ட ஒரு பக்கம் ஜின்னும் ஆரம்பம் வேற செப்பரேட்டாக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அந்த ப்ரொஃபஸருக்கு எதிராக. அதே சமயத்தில் இங்கிட்டு ஜேஹோப் மட்டும் சும்மா இல்லை, அந்த சீனியர் இருப்பான்ல அவனை பற்றி தான் விசாரிச்சிட்ருக்காரு. அந்த சீனியர் கொஞ்ச நாளாக காலேஜுக்கே வரல அப்படின்ற மாதிரி ஜேஹோப்க்கு தெரியுதா. அது எப்படி, இவன் எப்படி காணாமல் போனான், ஏன் காலேஜுக்கு வரல அப்படின்ட்டு அவர் அப்படியே காலேஜில் தான் சுற்றிட்டுருக்காரு. அப்போது யதார்த்தமாக தான் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அவளுமே பார்க்குறா. பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. சொன்னால அவள் பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே கிளம்புறா. அப்போ ஜேஹப் தான் வந்துட்டு கையை பிடிச்சி நில்ல அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. ஸோ அவளும் ஒரு மாதிரி நின்றுட்டு, சாரி, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், அது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றா. நீ பண்ணது தப்பு தான், பட் இருந்தாலும் நானும் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீங்களா? நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க? இல்லை, நான் அவ்வளோ சத்தம் போட்டிருக்கக்கூடாது. அதுவும் ரெஸ்டாரண்ட்டில், ஒரு பப்ளிக் பிளேஸில் எல்லாருக்கும் முன்னாடியும் ஒன்று சத்தம் போட்டிருக்கக்கூடாது. அதுவும் வயந்தானே சொல்ல வேணான்னு சொன்னால் இதில் ஓன் தப்பு என்ன இருக்குது? நான் ஒரு மாதிரி அவசரப்பட்டுட்டேன். வயனுக்கு அப்படி நடந்தது நினச்சி எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தை தான் உன் மேலே காட்டிட்டேன். நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத. நீ வயனோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ இதை நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ண அவசியம் இல்லை, சரியா அப்படின்ட்டு கேட்க அவள் ஒரு மாதிரி அழுதுட்ருக்கா. இப்போ எதுக்கு நீ அழுகிற? இல்லை, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிப்பீங்கன்னு நான் ரொம்பவே அழுதேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு நீங்கள் அப்படி என்னை திட்டினது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் அது ஏற்றுக்க கூட முடியல அப்படின்ட்டு ரொம்ப அழுகிறா. அப்போ ஜேஹோப் தான் கணக்கு தொடச்சிட்டு, சரி அழுகாத, இப்போ எதுக்கு அழுகிற? நான் திட்டினதுக்கெல்லாம் நீ எதுக்கு போய் அழுகிற அப்படின்ட்டு ஜேஹோப் கேட்குறாரு. அப்போ அது எனக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். 2 வருஷமாக உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை என்னைக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போலேருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறா. அப்போ ஜேஹோப் ஒரு மாதிரி முழிக்கிறாரு. ஏன்னா அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே வச்சிட்ருக்காளா என்ன அப்படின்ட்டு அவருக்கு இப்போ தான் புரியுது. நீ நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். இது வயனுக்கு கூட தெரியாது. ஏன்னா அவகிட்ட கூட இது சொன்னதில்லை. என் மனசுக்குள்ளே தான் வச்சுட்டு இருந்தேன். ஒருத்தரையும் உங்களை பார்க்கும் போதும் என்னோடய வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிகிட்ருக்கா. ஜேஹோப் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இல்லை, நீ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ட்டு ஜேஹோப் சொல்ல, ஏன் நான் இப்போ தான் ரொம்ப வருஷம் கழித்து உங்ககிட்ட சொல்லணும்னு தைரியம் வந்து சொன்னேன். நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி எதிர்பார்ப்போடு தான் கேட்குறா. அப்போ ஜேஹோப்போ ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே, நான் சொல்கிறது உனக்கு ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும், பட் நான் அதை சொல்லி தானே ஆகணும். ஸோ நீ இதை புரிஞ்சப்ப நம்புகிறேன். எனக்கு புரியுது. இந்த சமயத்தில் அதுவும் வயன் உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் இப்படி கேட்குறது தப்பு தான், அது எனக்கு புரியுது. ஸோ அதனால் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. வயன் வீட்டுக்கு குணமாய் வந்த பிறகு வேணால் நீங்கள் என்கிட்ட இதோட முடிவை சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அப்போ ஜேஹோப், இல்லை, நான் அதை சொல்ல வரல. எனக்கு தெரியும் நீ ஒரு நல்ல பொண்ணு அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு உன்னை பிடிக்காது. என்னை பிடிக்காதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தானே சொன்னீங்க நான் ஒரு நல்ல பொண்ணுன்னு. ஆமாம், நீ நல்ல பொண்ணு தான். ஆனால் எனக்கு உன் மேலே எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் வரவே போகிறதில்ல. ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வேறு யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா? அப்போ ஜேஹோப் ஆமாண்டமா தலையாட்ட இவளோட ஃபேஸே ஒரு மாதிரி வாடி போச்சு. இங்கே பாரு, நீ இதை ஹர்ட்டிங்கெல்லாம் எடுத்துக்காத. என்னை விட ஒரு நல்ல பையன் கன்ஃபார்ம் உன்னோட லைஃப்பில் வருவான். ஸோ அதனால் நீ என்னை மறந்துட்டா அது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா என் மனசில் ஃபஸ்ட்டே ஒரு பொண்ணு இருக்கா. அவளை விட்டுட்டு என்னால் ஒன்னால லவ் பண்ண முடியாது. ஸோ அது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறதும் இல்லை. ஸோ நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம். ஏன்னா நீ எப்படி வயனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கியோ அதே மாதிரி நானும் உனக்கு நல்லா ஒரு வெல்விஷராக ஒரு ஃப்ரெண்டாக வேணா உன் கூட இருக்கேன். மற்றபடி நீ வேறு எந்த ஃபீலிங்ஸுமே என் மேலே வளர்த்துக்காத அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜேஹோப் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. அவள் ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்ருக்கா.
ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கிட்டு ஜே ஹோப் ஒரு மாதிரி உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜிமினும் வந்துட்டு, என்னடா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? நீ சும்மாலாம் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டியே? இல்லைடா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாது ஜே ஹோப். அதுவா, வயனோட ஃப்ரெண்டு இருக்கால? இருக்கா. அவள் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணான். என்ன ப்ரப்போஸ் பண்ணாளா? அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தானே? உன்னை கொன்னுடுவேன். உனக்கு தான் தெரியும்ல எனக்கு வயனை தான் பிடிக்கும்னு. எனக்கும் வயனை தான் பிடிக்கும். நீ மட்டும் அவளை லவ் பண்ணிட்டு போயிட்டுனா வயனை கரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி ஆகிடும். அதனால தான் அப்படின்னு சொல்ல ஜேஹோப் அப்படியே அடிக்கிறாரு. என்னடா பெரியம்மா மாதிரி பேசுகிற? கொன்னுடும் உன்னை விட நான் பெரியவன், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் தெரியும் தான். ஆனால் எனக்கும் வயனை பிடிக்குமே. உனக்கும் பிடிச்சிச்சுன்னா அது எப்படி? நான் மட்டும் இல்லை, இன்னும் என்னை தவிர 5 பேர் இருக்காங்க, தெரியுமா? தெரியும் தான். கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்களெல்லாம் பீட் பண்ணி வயனை நான் லவ் பண்ணி என்னோடவெல்லாம் எடுத்துக்கிறது. பட் ஈவன் நான் வயனை லவ் பண்ணுறேன்ல, ஸோ அதனால் கொஞ்சம் பேர்டன் கம்மியான மாதிரி இருக்குமேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு சொல்ல ஜேஹப் சிரிக்கிறாரு. என்னடா சிரிக்கிற? நீ பேசுறது எவ்வளோ காமெடியாக இருக்குது தெரியுமா? போய் நான் வயனை விட்டுட்டு ஏதோ ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிற பத்தியா? நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே வயனை லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே சமயத்தில் வேறு ஏதோ பொண்ணு வந்துட்டான்னு வயனை விட சொல்கிற, நீ விடுவியா என்ன? சேச்சா, நான்லாம் வயனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். வயனை விட்டுட்டு நான் இதுக்கு வேறு பொண்ணை போய் லவ் பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் நானும் சரி மற்றவங்களும் சரி வயனை தான் ரொம்ப லவ் பண்ணுறோம். அவள் மட்டும் என்னோடய லைஃப்பில் இல்லைனா வேறு யாருமே என்னோடய லைஃப்பில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் மற்றவங்க எல்லாருக்கும். உனக்கும் அப்படி தானே? அப்போது ஜிமினும் ஆமன்ற மாதிரி தான் தலையாட்டுறாரு. ஸோ அப்படியே தான் அந்த சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் இப்போது உங்களை தான் வீட்டுக்கு எப்படியோ கூப்பிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது. எப்படியோ மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் போட தேவையில்ல, அந்த மெடிக்கல் ஸ்மெல் சுற்றி இருக்க தேவையில்ல அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஸோ இப்போது உங்களை சேஃபாக எடுத்துகிட்டு வந்து உங்களோட ரூமில் தான் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. அப்போது சுகா, இங்கே பாரு வயன், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். ஆனால் அதுக்குன்னு நீ எந்திரிச்சு நடக்கிறதெல்லாம் வச்சுக்காத. கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட் எடு, அப்போ தான் முழுசாக குணமாகும், புரிஞ்சுதா? நீ அவசரப்பட்டன்னு ஒரே ரீசன் காண்டி தான் உன்னை இவ்வளோ சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஆமாம், சுகா சொல்கிறத கொஞ்சம் மண்டையில் ஏற்றிக்கோ, புரிஞ்சுதா? அப்படின்ட்டு ஜேகே சொல்ல நீங்கள் ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. என்ன பார்த்து மட்டும் முறைக்கிற? இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எல்லோரும் பார்த்து லைட்டாக சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே, அப்படின்னா நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் எல்லாம் கிளம்புறோம் அப்படின்ட்டு எல்லோரும் வெளில வந்துட்டாங்க. அப்போது சுகா ஜினை பார்த்து, ஜின் நில்ல ஒரு நிமிஷம். என்னவா? என்ன சுகா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே. என்கிட்டயா? அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீனில் இப்போ சுகாவோட ரூமில் தான் ஜின்னும் சுகாவும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லு, நீங்கள் 2 பேரும் என்ன பிளான் போட்டிருக்கீங்க? ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. நான் தான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வைன் சரியாயிட்டோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலான்னு. என்ன பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்ட்டு சுகா கேட்குறாரு. அப்போ ஜின், இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம சீக்ரெட்டாக தானே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம தான் அவர் யோசிக்கிறாரு. சொல்லு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீனும் ஆரம்போ அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ ஜின்னும், இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு போய் சொல்கிறாரு. என்கிட்ட தான் மறைக்கலான்னு ட்ரை பண்ணாத, நான் கண்டுபிடிச்சேன்னா அவ்வளோதான் உங்கள் 2 பேரையும். சரி ஓகேடா சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜின் அந்த ப்ரொஃபஸர் இருக்கான்ல, அவனுக்கு எதிராக நாங்கள் சில எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் அந்த ப்ரொஃபஸருக்கு எதிராக ஏகப்பட்ட எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அவரோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி சுகா காமிக்கிறாரு. என்னென்னா அன்றைக்கி ஜின் அப்படியே போய் ஏதோ காரில் தேடி இருப்பார்ல, அந்த ப்ரொஃபஸரோட காரில். அது ஒன்றும் இல்லை, அந்த காரோட டேஷ் கேமராவை தான் எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ அதில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ரொஃபஸர் உங்ககிட்ட மட்டும் இந்த மாதிரி வேலை பார்க்கல, நிறையா பொண்ணுங்கிட்ட அதுதான் பண்ணியிருக்கான். அதுவும் நிறையா பொண்ணுங்க பயந்துக்கிட்டு இதுக்கு வேற ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அது எல்லாத்தையுமே காரில் உட்காந்து தான் அந்த ப்ரொஃபஸர் பேசியிருப்பான். ஸோ அது எல்லாத்தையும் தான் இப்போ ஜின் சுகாக்கு போட்டு காட்ட, சுகாக்கும் பரவாயில்ல, நீங்கள் நல்ல வேலை, நான் நினச்ச மாதிரி வேறு எதுவும் பண்ணலை, நீங்கள் ஏதாச்சும் கோவத்தில் அவசரத்தில் ஏதாச்சும் பண்ணிடுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்ட்டு சுகா சொல்ல, நாங்கள் அவசரப்பட்டோம்தான், கோவப்பட்டோம்தான், பட் பொறுமையாக யோசிக்கும் போது நாங்கள் அந்த மாதிரி அக்ரெசிவ் ஏதாச்சும் பண்ணியிருந்தா அது சரிப்பட்டே வந்திருக்காது, தேவையில்லாத பிரச்சனையை தான் கொண்டு வந்திருக்கோம்.
பொறுமையாகவே நீ சொன்ன மாதிரியே இதை நம்ம லீகலாகவே கொண்டு போகலான் தான் நானும் ஆரமும் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த ப்ரொஃபஸருக்கு எதிராக எல்லா எவிடன்ஸுமே கிடச்சிருச்சு. இன்னும் அவனை போலீஸில் மாட்டி விடுறது மட்டும்தான் பாக்கி அப்படின்ட்டு ஜின் சொல்ல. ஸோ அப்படியே தான் அந்த சீன் கட் ஆகுது. இங்கிட்டு ஜே ஹோப் அவரோட ரூமில் ஏதோ ஒர்க் பார்த்துட்ருக்காரு. அப்போது ஜே ஹோப் அப்படின்ட்டு பின்னாலன்னு சவுண்ட் கேட்க ஜே ஹோப்பும் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஆரம் தான் அப்படியே நின்றுட்டு ஜே ஹோப் பார்த்துட்ருக்காரு. சொல்லு ஆரம், என்ன விஷயம்? ஏதாச்சும் கேட்கணுமா? கேட்கணும் தான் வந்தேன். சொல்லு, என்ன வேணும் அப்படின்ட்டு ஜே ஹோப்பும் கேட்க, அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சியா அப்படின்ட்டு கேட்க ஜே ஹோப் ஒரு மாதிரி முழிக்கிறாரு. என்ன முழிக்கிற? எனக்கு தெரியும் நீ அவனை பற்றி தேடிட்டுருக்கன்னு. அரம், நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கானே எனக்கு சுத்தமாக புரியாத மாதிரி நடிக்காத ஜே ஹோப். நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்ல. அதுக்கப்புறம் ஜே ஹோப்போ அதுக்கப்புறம் அவர் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதாவது அந்த சீனியரை தானே அவர் தேடிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவர் இதுவரை என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னா, அந்த சீனியர் அன்னைக்கு ஆரமும் ஜின்னும் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட பேசிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஜின் ஏதோ போயிட்டு அவனோட அந்த ப்ரொஃபஸரோட காரில் ஏதோ பண்ணது அப்படின்ட்டு இந்த சீனியர் சைட்லேருந்து பார்த்துருப்பான். அவனுக்கு தெரியும் இவங்க எல்லாருமே வயனோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இவங்க எல்லாரும் அந்த வயன் எடுத்த முடிவுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் இங்கே வந்திருக்காங்களோ அப்படின்ட்டு தான் அவனுக்கு தோணியிருக்கும். இங்கே இருந்தால் அப்போ சரிப்பட்டு வராது, நம்ம உடனடியாக இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு தான் அவன் வரவே இல்லை காலேஜுக்கு ஒரு வாரமாக. ஸோ அதை தான் இப்போது ஜே ஹோப் சொல்லிகிட்ருக்காரு. அவனுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கு நம்ம எல்லோரும் ஏதோ பண்ணிகிட்ருக்கோன்னு. அவனை கண்டுபிடிச்சிருவோம், அவனுக்கு தண்டனை கொடுப்போன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அவன் காலேஜ்க்கே வரல. ஸோ அதனால தான் அவனோட வீடு எங்கே இருக்குன்னு நான் தேடிட்டுருக்கேன். சரி, இப்போது நான் சொல்லிட்டேன், நீங்களும் சொன்னால் நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்லணும்? சும்மா நடிக்காதீங்க ஆரம். நீனும் ஜின்னும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க தானே, அது எனக்கும் தெரியும். ஆனால் என்ன விஷயம்னு நான் கேட்கல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. இப்போது ஆரமும் அவங்க 2 பேர் பண்ணிட்டுருக்கிறதையுமே ஜே ஹோப் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் ஜேகே, டியாங், ஜிமின் 3 பேரும் தான் உங்கள் ரூமில் உட்காந்துட்டு உங்களை கவனிச்சிட்ருக்காங்க. அதுவும் நீங்கள் கொஞ்சம் என்னை தனியாக விடுறீங்களா, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னால் கூட கேட்குறது இல்லை. இங்கிட்டு ஜேகே தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் உங்களை வற்புறுத்தி எல்லாம் பண்ண வைக்கிறாரு. இங்கிட்டு டியாங், டே ஏன்டா இவ்வளோ பண்ணுற, கொஞ்சம் அமைதியாக தான் விடேண்டாவில் அப்படின்ட்டு டியாங் தான் கொஞ்சம் உங்களை சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இங்கிட்டு ஜிமின் 2 பக்கமும் இல்லை. வயன், நீ கரெக்ட் டைமுக்கு மாத்திரை சாப்பிட்ரு, அதுக்கப்புறம் உன்னை யாருமே எதுவும் டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க வயன் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை தான் கத்தி கூப்பிடுறீங்க. அவங்களும் வந்தோன்னே, என்னடி வயன் எதுக்கு இப்படி கத்துற? அம்மா, இவங்க 3 பேரையும் ஃபஸ்ட்டு வெளில அனுப்புமா, சும்மா என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணீங்க? ஏன்டா என் பொண்ணு இப்படி கத்திட்டு இருக்கா? அத்தை, நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் அவளை கவனிச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதான். என்னடி, உன்னை பார்த்துக்கிறேன்னு தானே சொல்கிறாங்க? பார்த்துக்கிறேன்ற பேரில் என்ன டார்ச்சர்லாம் பண்ணுறாங்க. இந்த இவன் இருக்கானே இந்த ஜேகே, எனக்கு மாத்திரை கொடுத்து என்னை சாவடிக்கிறான். எனக்கு அந்த மாத்திரையை சாப்பிட்டாலே ஒரு மாதிரி வாமிட் வருது. ஆனால் இந்த டியாங் அதை தடுக்கிறேன்ற பேரில் இன்னுமே என்னை டார்ச்சர் பண்ணுறான். இந்த ஜிமின் அது மட்டும் கிடையாது, என்கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான் இந்த நிலமையில அப்படின்ட்டு சொல்ல. இந்த ஜிமின் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அப்போது ஜேகேவும் டியாங்கோ ஜிமினை பார்த்து தூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவும் ஜிமின் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. ஐயோ, 3 பேர் வெளில போங்கடா, என்னோட பொண்ணை நானே பார்த்துக்கிறேன். இல்லை, அதெல்லாம் முடியாது, வயனை நான் தான் பார்த்துப்பேன். இல்லை, நான் தான் பார்த்துப்பேன். இல்லை, நான் தான் வயன் கூட இருப்பேன் அப்படின்ட்டு 3 பேருமே அடம் பிடிக்கிறாங்க. ஐயோ, என்னால் முடியல. இப்போ தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், சீக்கிரமாக குணமாயிடணுன்னு. குணமாயிட்டா இவங்க 3 பேர் ஃபேஸை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. என்னை கவனிக்கின்ற பேரில் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் நடக்காது. நான் சீக்கிரமாக குணமாயிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நைட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ரூமில் தான் ஜின்னும் ஜேகேவும் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி அங்கேயே இருக்காங்க. ஸோ ஜின் அப்படியே அசந்து நல்லா சோஃபாவில் தூங்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு ஜேகேவும் புக்கு படிச்சுட்டே அப்படியே தூங்கிட்டாரு உட்காந்த மாதிரியே. இங்கிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கெட்ட கனவாக வந்துட்டுருக்கு.
அன்னைக்கு நீங்க அப்படியே அந்த ப்ரொஃபசர் பார்க்க போனது, அந்த ப்ரொஃபசர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணது, அதுக்கப்புறம் அந்த சீனியர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணது, அப்படின்ட்டு உங்களுக்கு கனவு வர நீங்க அப்படியே பதறி அடிச்சு எந்திரிக்கிறீங்க. ஒரு மாரி வேர்த்து விறுவிறுத்து போய் தான் அப்படியே நீங்க ஒரு மாரி பலமா மூச்சு விட்டுட்ருக்கீங்க. அப்போ இந்த சவுண்ட கேட்டு ஜேகே தான் எந்திரிக்கிறாரு. "ஏய் வயன், என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ வேர்த்திருக்கு? நான் வேணா ஃபேன் ஸ்பீட ஜாஸ்தி பண்ணட்டா?" அப்படின்ட்டு அவர் கேட்க, அப்போ நீங்கள் அப்படியே போய் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. "ஏ வயன், என்னாச்சு?" "இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கெட்ட கனவாக வந்துச்சு. நான் கொஞ்ச நாளாக இதை மறந்துட்டேன். பட் மறுபடியும் என் கனவுல அதே தான் வந்துட்டுருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது." அப்படின்ட்டு நீங்கள் ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. அப்போது ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. "கெட்ட கனவா? என்ன வயன், அப்படி என்ன பார்த்த? எதை நீ மறக்கணும்னு ட்ரை பண்ண?" அப்படின்ட்டு கேட்க, நீங்கள் ஐயோ சொல்லிட்டேனா, உளறிட்டேனா, அது அது ஜேகே, அதெல்லாம் அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஹக்க பிரேக் பண்ணிட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே ஒரு மாதிரி முழிக்கிறாரு, உங்களை ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குறாரு. நீங்கள் ஜேகே, நான் வாஷ்ரூம் போகணும். "ஓ வாஷ்ரூமா?" அப்படின்ட்டு அவர் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு, "வா உன்னை கூப்பிட்டு போகிறேன்." அப்படின்ட்டு அவர் உங்களை அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு கை தாங்கலா. அப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நடக்கிறதுக்கு. ஸோ அதை பார்த்து ஜேகே உங்களை அப்படியே அவரோட கையில் பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே போக, நீங்கள் அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறீங்க. என்னை கெட்டியாக பிடிச்சிக்கோ, கீழே விட்டுற போகிறேன்." அப்படின்னு சொல்ல நீங்கள் கெட்டியாக ஜேகேவை பிடிச்சிக்கிறீங்க. அப்போ ஜேகேவும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு உங்களை அப்படியே வாஷ்ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அப்புறம் உங்களை அங்கேயே இறக்கி விட்டு அவரும் அங்கேயே தான் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஜேகே, நீ போகலையா? நான் எங்கே போகணும்? வெளியில் போனால் தானே நான் என்னோடய வேலையை பார்க்க முடியும். நான் வெளில போகணுமா என்ன?" அப்படின்ட்டு கேட்க, ஆமாம், நீ வெளில போய் தானே ஆகணும்." அப்படின்ட்டு சொல்கிறீங்க. "பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன், நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு வா." "ஆ, என்ன என்ன சொன்ன? ஏன் உனக்கு கேட்கலையா என்ன? நான் இங்கே இருக்கேன், நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு வா." அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் முழிக்கிறீங்க. என்னடா இவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. அப்போ ஜேகே உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் கன்னத்தை பிடிச்சி உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே உங்ககிட்ட நெருங்கிட்டு இருக்காரு. நீங்கள் எதுவுமே புரியாமல் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக அவரையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம அதோடையே இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.